இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக ஆட்சிகள் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலைகள் அதை நிரூபிப்பது போல் அடுத்தடுத்து கொலை, கொள்ளை, பாலியல், வன்கொடுமை சம்பவங்கள் நடக்கின்றன. இந்த நிலையில்தான் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு திமுகவை கிழித்துள்ளார். சென்னை புறநகர் பகுதிகள் பட்டப்பகலில் மக்கள் சூழ்ந்து நிற்க ஒரு நபரை கொடிய கும்பல் ஒன்று மிக கொடூரமான முறையில் கொலை செய்தது. ஒரு வாரம் முன்பு நடந்த கொடூர சம்பவத்தின் வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இப்போதைய திமுக ஆட்சியின் கீழ் தமிழக சட்டம் ஒழுங்கு நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. கொடூர கொலையை கண்ட மக்கள் அதிர்ச்சியிலும் பீதியிலும் உறைந்து நிற்கின்றனர். தமிழகத்தில் சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு என்பது எட்டாத கனவாகிவிட்டது என்று அண்ணாமலை சாடியுள்ளார். இதற்கிடையே இந்த கொடூர வீடியோவின் பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் சந்திரன் என்ற கருப்பட்டி சந்துரு, வயது 35. டிரைவராக இருக்கும் இவர் செட்டிப்புண்ணியம் என்ற ஊரில் தங்கியிருந்து அறுவடை இயந்திரம் ஓட்டி வருகிறார். மகேந்திரா சிட்டி ஜங்ஷன் பகுதியில் பேட்டரி கடை வைத்திருக்கும் அஜித் என்பவரின் கடைக்கு சில நாட்களுக்கு முன்பு சென்ற சந்துரு வாகன பேட்டரி வாங்கியிருக்கிறார். பின்னர் அந்த பேட்டரி தரமானது இல்லை என்று மீண்டும் கடைக்கு வந்து முறையிட்டார். அப்போது அஜித்துடன் ஏற்பட்ட தகராறில் கடை கண்ணாடியை உடைத்துவிட்டார் சந்துரு. இது பகையாக வளர்ந்தது. சந்துருவை தீர்த்து கட்ட அஜித் திட்டமிட்டார். கடந்த 16ஆம் தேதி சந்துருவின் நடமாட்டத்தை தனது நண்பர்களுடன் கண்காணித்தார். பைக்கில் சென்ற அவரை பின்தொடர்ந்து சென்று குடியிருப்பு பகுதிகள் வழிமறித்து தாக்கினார். அரிவாளால் வெட்டியும் தலையில் கல்லை தூக்கி போட்டும் கொடூரமான முறையில் கொலை செய்தனர். பின்னர் நாங்கள்தான் இந்த கொலையை செய்தோம் என்று கூறி போலீசிலும் சரணடைந்திருக்கின்றனர் கொலையாளிகள். இந்த கொடூர கொலை தொடர்பான வீடியோதான் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.